நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. இந்தியாவின் நெருக்கடிகளை கண்டுகொள்ளாமல் முக்கிய பிரச்சினைகளை புறக்கணித்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், சரிவடையும் உற்பத்தித் துறை, மூலதனத்தை திரும்பப் பெறும் முதலீட்டாளர்கள், சரியும் குடும்ப சேமிப்புகள், பாதிக்கப்படும் விவசாயிகள், உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி என அனைத்தையும் பட்ஜெட்டில் புறக்கணித்திருப்பதாக ராகுல் காந்தி சாடியுள்ளார். மத்திய பட்ஜெட்டை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்துள்ளார். இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படைகள் வலுவாகவே உள்ளன என்றும் உண்மைகளை அடிப்படையாக கொண்ட விவாதத்தை அரசு வரவேற்க தயாராக இருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் பலவீனமான மற்றும் பாதிப்புக்குள்ளாகும் மக்களுக்கு பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் வழங்குவதே இந்த பட்ஜெட்டின் முக்கிய நோக்கம் என்றும் தெரிவித்தார். மேலும் அதற்கான பல்வேறு திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.